இந்த தம்பி என்ன கேட்டிருக்காருன்னா, நீட்டுக்காக திரையில வசனம் பேசிட்டு தரையில யாரையுமே காணோம் அப்படின்னு. தம்பிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்பல. தரையில போராடினவங்க நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னவங்களே இன்னைக்கு காணும். நீங்க வந்து போராடிட்டு இருக்கீங்க, சொன்னவங்களை காணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி இவரு நீட்டுக்காக மதுரையில ரயில்வே டிராக்ல நின்னு பெரிய கும்பலா போராடிட்டு இருக்காங்க. அந்த ரயில்வே போலீஸ் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றதுக்கு மக்களுக்கு இடையூறு இல்லாம அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அந்த போலீஸ்காரங்க எல்லாம் பாத்து கேக்குறீங்க, உங்களோட பேட்ச் எங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையா இந்த தாவேக அரசு போலீஸ்காரங்களை வச்சு இப்படிதான் அராஜகம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறீங்க. தம்பி, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க நிக்கிறது ரயில்வே டிராக், அங்க நிக்கிறவங்க ரயில்வே போலீஸ். ரயில்வே போலீஸ் என்னைக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரமாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் இவரை நான் மாணவரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் சாதாரண பேசிக் சென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் கேக்குறேன். 5 நிமிஷத்துல, அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்து 41 பேர் இறந்த இடத்துல 5 நிமிஷத்துல போய் சேர்ந்த நபர்கள், அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. செந்தில் பாலாஜி எங்க போனாருன்னு தெரியல, சேகர் பாபு எங்க போனாருன்னு தெரியல, ஆஸ்கார் அவார்டு வின்னிங் நாயகன் அன்பில் மகேஷ் எங்க போனாருன்னு தெரியல, முன்னாள் துணை முதல்வர் எங்க போனாருன்னு தெரியல, முன்னாள் முதல்வர் எங்க போனாருன்னு தெரியல. உங்க எல்லாரையும் வச்சு அவங்க எல்லாரும் சேஃப் ஜோன்ல உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க வந்து இந்த டிவி கேக்காரங்களை தற்கொலைன்னு சொல்றீங்க. நீங்க மிகப்பெரிய முட்டாள்கள், கொத்தடிமைகளா இருக்குன்னு உங்களுக்கு என்னைக்கு புரியும்? கொத்தடிமைன்றவன் யாரு தெரியுமா? மேல இருக்கவன் என்ன சொல்றானோ அத கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானா சரியா சொல்றானா தப்பா சொல்றான்றது இல்லாம அதை அப்படியே செய்யறாமரியா அவன் கொத்தடிமை. நீங்க எல்லாம் கொத்தடிமைகளா பண்ணிட்டு இருக்கீங்க, கொத்தடிமைகளா நடந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஏன் அவங்க எல்லாம் வரல? ஏன் அவங்க எல்லாம் எது தாவேக்கால இருந்து எல்லாருமே வரணும்னு நினைக்கிறேன். நீங்க நீட்டை ஒழிப்போம்னு காலம் முழுக்க போராடி நீட்டை ஒழிப்போம்னு உறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவங்களை ஏன் கூப்பிடல? ஏன் மத்தவங்க எல்லாருமே வரல? இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல உள்ளவங்க ஏன் வரல? திமுக முக்கிய பிரமுகர் எல்லாம் ஏன் வரல? இதெல்லாம் நீங்க யாருமே கேட்க மாட்டீங்களா? ஏன் வரலன்னு யோசிக்க மாட்டீங்களா? அப்பனா உங்களை கொத்தடிமைகள் தான் சொல்லுவோம், கொத்தடிமைகள் தான் சொல்லுவோம். திரும்ப